ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்ஷய திருதிக்காக ஜிஆர்டியில் என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. அக்ஷய திருதி அன்றைக்கி கண்டிப்பாக கோல்டு எடுக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்ஷய திருதி அன்றைக்கி ஏன் கோல்டு வாங்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அக்ஷய திருதி அன்றைக்கி கோல்டு எடுத்தோம் அப்படின்னா லைஃப் லாங் வந்து நம்மக்கிட்ட கோல்டு சேர்ந்துட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான். அதனால தான் வந்து கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. உங்களையும் யாருக்கெல்லாம் இந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாரெல்லாம் வந்து அக்ஷய திருதிக்காக எவ்வளோ ஜுவல் எடுக்க போகிறீங்க, எத்தனை கிராமில் எடுக்க போகிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட டவுட்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மலபார் கோல்டன் டைமண்ட்ஸோட அக்ஷய திருதி ஆஃபர்ஸ் என்னென்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்தெந்த ஷோரூமில் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த மாதிரி ஆஃபர்ஸ் போடுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம கோல்டு எடுக்கிறதுல நமக்கு எந்த பெஸ்ட்டாக இருக்கோ அங்கே வந்து நம்ம வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜிஆர்டியில் என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ கோல்டில் பார்த்திங்கன்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோமோ இல்லை புதிய கோல்டை வந்து நம்ம புதுசாக தங்கம் வாங்குகிறோமோ, எப்படி இருந்தாலுமே பார்த்திங்கன்னா 60 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதாவது இப்போ நம்ம புது தங்கம் வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு 6600 அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிராமு, அதுலேருந்து 60 ரூபா லெஸ் பண்ணுவாங்க ஒரு கிராமுக்கு. அதாவது 6540 ரூபா மட்டும் நம்ம பே பண்ணால் போதும். அந்த மாதிரி வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஓல்டு கோல்டு வச்சுருக்கீங்க, அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்றீங்கனாலும் அந்த ஓல்டு கோல்டுக்கு இப்போ வந்து நார்மலாக 22 கேரட்னா இன்னையோட கோல்டு ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க. அதாவது 6600க்கு எடுத்துக்குவாங்க. அது வந்து ப்யூரிட்டி வந்து செக் பண்ணி தான் எடுத்துப்பாங்க. உங்களுடைய கோல்டு என்ன ப்யூரிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும் போது நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அந்த அமௌண்ட்லேருந்து பர் கிராம், அதாவது ஒரு கிராமுக்கு பார்த்திங்கன்னா 60 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. இப்போ வந்து 22 கேரட் வந்து 6600 அப்படின்னா நமக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு எடுத்துப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா 6660 ரூபா அவங்க நமக்கு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு லாபகரமாக தான் இருக்கும். இந்த ஆஃபர் வந்து ஜுவல்லரி எடுக்கிறவங்களுக்கு ஒர்த்தாக இருக்குமா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காயின் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய திருதிக்காக நோ வேஸ்டேஜ், அதாவது டை சார்ஜுன்னு சொல்லலாம், இல்லை மேக்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ்னு கூட சொல்லலாம். இது மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று நம்ம காயின் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக போடுவாங்க. அந்த மாதிரி போடுறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து காயினாக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இன்றைக்கி என்ன கோல்டு ரேட்டோ அந்த கோல்டு ரேட்டு ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிவிட்டு நம்ம காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நம்ம ஷோரூம்லேயும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மில்லிகிராம்ஸ் காயின் தான் வாங்க போகிறீங்க அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து ஷோரூமில் தான் விசிட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. மற்றபடி 1 கிராம் 2 கிராமில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜிஆர்டியில் போயிட்டுருக்க ஆஃபர். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதாவது ஜிஆர்டியில் எந்த பிரான்ச்சில் ஒன்றாலும் பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலுமே இந்த ஆஃபர் தான் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. இந்த ஆஃபர் வந்து பெஸ்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.